வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எரிச் ஃப்ரம் எழுதின இஸ் லவ் அண்ட் ஆர்ட் இதோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இஸ் லவ் அண்ட் ஆர்ட்டில் எரிச் ஃப்ரம் காதல்ன்றது ஒரு கலையா இல்லை ஒரு உணர்வான்றது தான் இதில் எழுதியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய மக்கள் காதலை ஒரு அனுபவமாக தன்னாலேயே தானாக தோணக்கூடிய ஒரு உணர்வாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி எல்லா கலை வடிவத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எஃபர்ட் வேணுமோ, அதே மாதிரி காதலுக்கும் ஒரு கமிட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், எஃபர்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்தா நம்ம இத்தனை காலமாக காதல்ன்றது தானாக நடக்கும், அதுவாக வரும், அந்த உணர்வு தானாக வரும், நமக்கு சரியானவங்களை பார்த்தா நமக்கு தானாகவே அந்த காதல்ன்ற உணர்வு வருவோன்றதுக்கு எதிர்மறையாக தான் இது இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காதல்ன்றது நம்ம நல்லா பழகணும். இது எப்படி எல்லா கலை வடிவத்தையும், அது இசையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், இல்லை ஓவியமாக இருக்கட்டும், எப்படி பழக அந்த காதல் மெருகேறுமோ, அதே மாதிரி தான் இந்த காதலும் நம்ம நல்லபடியாக பழகணும். அதாவது காதல்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்கிட்டையும் இருக்குது. ஆனால் அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கூடாது. எப்படி நம்ம ஒரு கலையை கற்றுக்கும் போது நல்ல ஒரு டெடிக்கேஷனும் நம்மளை அர்ப்பணித்து நம்ம அதை கற்றுக்குறோமோ, அதே அர்ப்பணிப்பு காதல் செய்யும் போதும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றாரு. ரெண்டாவது நம்ம நம்மளை அவங்க விரும்பணும்னு நினைக்கிறத விட நம்ம எப்படி அவங்கள விரும்பணும் அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே நம்ம விரும்பத்தக்கதனமாக இருக்கணும், நம்மக்கிட்ட அந்த காதல் வரணும், மற்றவங்க நம்ம மேலே காதல் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, நம்ம நம்மளை தான் மெருகேற்ற பார்ப்போம். இப்போ நம்ம மற்றவங்க மேலே ஒரு கேரிங்காக, ஒரு எம்பத்தட்டிக்காக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படியெல்லாம் மற்றவங்களை கவரலாம். இப்போ ஆண்கள்னு எடுத்தால் அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக, இன்னும் பவர்ஃபுல்லாக ஆனால் நிறைய பெண்களுக்கு அவங்க மேலே காதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்கள்னு எடுக்கும்போது அவங்க அழகு, அவங்க சாமெல்லாம் அவங்க மெருகேற்றினாங்கன்னா அப்போ நிறைய ஆண்களுக்கு அவங்க மேலே காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க தன்னோட அந்த மாதிரி மற்றவங்களாம் நம்மளை விரும்புகிற அளவுக்கு, நம்மளை காதலிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்காங்களே தவிர, நம்ம எப்படி நல்ல அன்பை செலுத்தலாம் அப்படின்றதுல அவ்வளோவா இல்லை அப்படின்றாரு. அது ஆணோ பெண்ணோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அவங்க மேனரிசம் ரொம்ப நல்லபடியாக, அவங்க அப்பியரன்ஸ் எல்லாமே நல்லபடியாக மாற்றிக்கிட்டு அது மூலமாக காதல் மற்றவங்களுக்கு தன் மேலே ஏற்படுற மாதிரி இருக்காங்க. ஆனால் இது இப்படி உங்களை நீங்கள் மெருகேற்றுறதுனால வர்றது காதலா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் வெளித்தன்மைகள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஜெனியூனான கனெக்ஷன் வரணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு டீப்பர் குவாலிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே வர காதல், இல்லை நம்ம மற்றவங்க மேலே காட்டுற காதல் நீண்ட காலம் நிலச்சி இருக்கும். மூணாவது சேலஞ்ச் ஆஃப் ஃபைண்டிங் த ரைட் பார்ட்னர், ஒரு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சவால். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான சவாலே காதல் என்னன்னா, எப்படிப்பட்ட ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு. அதாவது எப்படி நம்ம அவங்கள விரும்ப போகிறோன்றதை விட எப்படிப்பட்ட ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம அன்புக்குரியவராக இருக்கிறதுன்னு தான். இப்போ மாடர்ன் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காதல்ன்றது ஒரு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அது எளிதாக எல்லாருக்குமே வரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அதில் முக்கியமான கடினமான பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா, சரியான நபர் மேலே அந்த காதல் வர்றது தான். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம காலங்காலமாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முன்ன பெண்ணை ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது. அப்போ அங்கே அன்பு எப்படி வரும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த காதல் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே மலரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் விரும்பி இருக்கணும், நம்ம நம்மளே நமக்கேற்ற அந்த சரியான அந்த ஒரு நபரை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும், அவங்களே தேர்ந்தெடுக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடுது. அதாவது நம்ம ஒரு சிறந்த தனிநபராக இருக்கிறத விட நம்மளுடைய வளர்ச்சியோ இல்லை நம்ம நமக்கு வர துணையோட கெப்பாசிட்டியோ நம்ம சரியாக பார்க்குறதில்ல.
பார்த்தோன்னே ஒருத்தரை பிடிச்சிடுச்சுன்னா உடனே வந்து ஆமாம் இவங்க மேலே எனக்கு காதல் இருக்குது, இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், நம்மளும் எப்படி இருந்தாலும் அவங்க நம்மளை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வந்து போயிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கன்சியூமர் கல்ச்சர் ஆன் லவ். அதாவது இப்போ இந்த உலகமே வந்து கன்சியூமரிசம், அதாவது நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் கொண்டு வராங்க. அதாவது ஒரு மார்க்கெட்டில் போய் எந்த பொருள் சிறந்த பொருளாக இருக்குது, இல்லை நமக்கு வந்து விலை தான் வேணும்னா விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது, இல்லை தரம் தான் வேணும்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுன்ற மாதிரி காதலும் ஆயிடுச்சு. இந்த கன்சியூமர் ட்ரிவன் சொசைட்டியில் வந்து இந்த காதலையும் நிறையா பேர் வாங்கி விற்கிற மனப்பான்மையில் தான் பார்க்குறாங்க. அப்போ வாங்கி விற்கிற மனப்பான்மையில் பார்க்கும்போது அப்போ உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு அன்புக்குரியவராக இல்லாமல் ஒரு பொருளாக ஆயிடுறாரு. அப்போ என்ன ஆகிடும்னா இப்போ கரண்ட் கல்ச்சரே வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்போ 1920களில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து நல்ல டஃப்னஸ், நல்ல மன உறுதி உள்ளவங்களாகவும், ஆண்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்ரெசிவாக நல்லா வந்து எது செஞ்சாலும் வந்து ஒரு ஆக்ரெசிவாக செய்கிறது தான் முக்கியமான விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது இன்னொருத்தங்க புரிஞ்சிக்கணும், அப்புறம் ஒருத்தருக்கு பொறுத்துக்கணும், அதாவது எம்பத்தி அண்ட் டாலரன்ஸ் ஒருத்தர் இருக்கணும். அந்த பொறுமையும் அந்த அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சிக்கிற தன்மையும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இப்போ நினைக்கிறோம். அப்போ வந்து இப்போ மக்கள் வந்து எதில் வந்து காதலில் வந்து விழுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் சிறந்த பார்கெயின் எங்கே கிடைக்குதோ, அதாவது வந்து நமக்கு யார் வந்து எளிதில் வந்து காதல் வயப்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்க மேலே தான் அவங்க காதல் படுறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதில் ஒரு டீப் பர்சனல் கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு லவ் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா கன்ஃபியூசிங் ஃபாலிங் இன் லவ் வித் பீயிங் இன் லவ். அது காதலில் விடுறது இல்லை காதலில் நம்ம வாழறது. இப்போ என்னென்னா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசனாக தான் இருக்குது. இப்போ 2 பேர் வந்து முதல் வாட்டி பார்க்குறாங்க, பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்துடுதுன்னா உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ இதான் உண்மையான காதல் நினச்சிக்கிறாங்க. அதோடு சேர்த்து அவங்க வந்து வெளிப்புற தோற்றங்களும் வந்து அழகாக இருந்ததுன்னா இன்னமும் வந்து அந்த நெருக்கம் அதிகமாகுது. அதுவும் வந்து தனிமையிலே இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, அன்பாக இருக்காங்க, பரிவாக இருக்காங்கன்னா உடனே வந்து ஓ அவங்களுக்கு நம்ம மேலே காதல் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் அவங்க மேலே காதல் வந்துடுது. இது வந்து ஆரம்ப காலகட்டம் தான். ஆனால் போக போக நிஜங்களை வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க மனசு உடைஞ்சு போயிடுது. அவங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடுது. அதனால் அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேற்றுமை வருது. அது என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு விரிச்சலை கொண்டு வந்துடுது. அப்போது இந்த மாதிரியான ஒரு காதல் வந்து ஒரு நீண்ட கால நெருக்கத்தை ஏற்படுத்தாது, உண்மையான காதல்னு சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அட்ராக்ஷன், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருந்த ஒரு அன்பு எல்லாம் வந்து போக போக வந்து உடைய ஆரம்பிச்சிடுது அப்படின்றாரு. அடுத்தது ரிப்பீட்டட் ஃபெயிலியர் இன் லவ். அடிக்கடி வந்து காதலை விழுந்து அதில் வந்து தோற்று போகிறதும் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ மக்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படியாவது வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு நல்லா இல்லாத போது அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியின்மை வந்துடுது, பிரிஞ்சிடுறாங்க. இப்போ வந்து அவர் காதலியே மற்ற ஸ்கில் மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஏன்னா சில மக்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி யார் கூட நெருக்கமாக வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு அவங்க தேர்ந்த ஆளாக கரெக்டான ஆளாக அவங்க தோணாதனால அவங்க வந்து அங்கேருந்து திரும்பி வந்துடுவாங்க. ஒரு வாட்டியும் அவங்க வந்து ஏதோ ஒன்று கற்றுப்பாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஹோப்போடு அந்த காதலை அணுகுவாங்க, ஆனால் கடைசியில் அவங்களும் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. ஒன்று அவங்க காதலை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முழுமை அடையாமலே போயிடும். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபெயிலியர் பேட்டர்ன் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு காதலில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி அதை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனால தான் நடக்குது. அதாவது காதல் வந்து நேச்சுரலாக தான் நடக்கும், அதான் அதிலே வந்து நம்ம கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குது. இது தெரியாததுனால தான் நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட காதலில் அடிக்கடி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஆஸ் அ டிசிப்ளின் ரிக்வயரிங் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ்.
அதாவது காதலும் வந்து கற்றுக்கணும், அது பழகணும் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு இசைக்கருவியோ இல்லை நீங்கள் வந்து மருத்துவத்துறையோ போனீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த துறையை வந்து நீங்கள் பயிற்சி பெறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனுபவத்தில் தேர்ந்தவரா சிறந்தவரா அந்த துறையில் வந்து ஒரு பெரிய முத்திரையை நீங்கள் பதிக்க இயலும். அதே மாதிரி தான் காதல்ன்றாரு. எப்படி வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிறவர் வந்து நல்லா படிக்கணும், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகணுமோ, அதே மாதிரி காதல்லையும் வந்து நாலேஜ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அப்புறம் வந்து முழு மனசோடு டெடிக்கேட்டடாக அதில் இருக்கணும். அந்த காதலில் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளை அர்ப்பணித்து செய்யணும். அப்போது நம்ம ஒரு நல்ல சிறந்த ஒரு காதலராக இருக்கணும்னா முதல்ல காதல்னா என்ன, அப்போ வந்து நம்மளுடைய பிஹேவியர் அப்போ எப்படி இருக்கணும், அடுத்தவங்க இப்போ நம்ம ஒருத்தவங்க காதலிக்கிறோம் இல்லையா, அவங்களுடைய காதலுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய காதல் மட்டும் அவங்க எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டாக இருக்காங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, பணக்காரங்களாக இருக்காங்களா, அவங்க ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கா, அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அந்த காதல் எவ்வளோ ஆழமானதுன்னு நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அப்போது என்ன ஆகிடுதுன்னா அந்த காதல் அப்படி அந்த உணர்வில் நம்ம இருக்கணும். ஆனால் அதுக்கான டிசிப்ளின், அது வந்து நம்ம எப்படி அந்த காதலை வந்து நல்லபடியாக காப்பாற்றி வளர்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் தராமல் வெறும் என் காதலில் நான் இருக்கேன், அந்த காதலில் நான் வெற்றி அடைஞ்சேன்னா வெளியில் காமிச்சிக்கணும் அப்படி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போது இந்த எஸ்ஸேயில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வந்து காதலை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து காதல் வந்து அப்படி ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் அது வந்து ஒரு கற்று தேர்ந்த ஒரு கலை மாதிரி தான் நம்ம வந்து அந்த காதலை அணுகணும். காதலுக்கும் நல்ல டெடிக்கேஷனும் ப்ராக்டிஸும் தேவைப்படும். வெறும் மேலோட்டமான அன்பு எங்கேயுமே வந்து காலத்துக்கும் கடந்து நிற்காது. ஒரு மீனிங்ஃபுல்லான லவ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் இந்த நவீன உலகத்தில் கூட காதல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளையும் செழிப்பாக வச்சுருக்கோம். அந்த காதலும் வந்து காலம் கடந்து நீண்ட கால நெருக்கத்தை ஏற்படுத்தி நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கோன்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.